ஷடாட்சர சண்முகனே, கேட்கும் வரம் தருபவனே, தியானத்தில் உதித்தவனே, ஸ்கந்தாலயம் அமர்ந்தவனே, ஸ்கந்தாலயம் அமர்ந்தவனே. காத்துட்ருங்க, கூடிய சீக்கிரம் பாடல்களும் காட்சியின் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். அந்த ஷடாட்சர சண்முக பெருமானுடைய பெரும் கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளோடு இணைந்து வாழ்க்கையில் பிறர்க்கரிய பெயருக்கு ஒவ்வொருவரும் பாத்திரமாகி வளமும் நலமும் மகிழ்வும் நிலைத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்புக்கினிய ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்கள்தான் மணிமேகலை பிரச்சுரத்தினுடைய அற்புதமான பெரும் தூணு கட்டிடம் எல்லாம் இருவர் தான், அண்ணனும் தம்பியும். அதில் இவர் புத்தகத்தை சுமந்து எல்லா உலகெங்கும், அப்படி சொல்லலாம், உலகெங்கும் போய் பரவி பல எழுத்தாளர்களுடைய கருத்துக்களை எப்படி பனைமரத்தின் மீது ஏறி ஒரு பஞ்சு மூட்டையை பிரித்து கொட்டுவோமோ அதுபோல் எழுத்தாளர்களுடைய கருத்துக்களை கொட்டிய மாமனிதராக விளங்குகிறார். ஐயா, நீங்க ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம், நம் பக்தர்களுக்கு வணக்கம். சுவாமிகள் பாடலுடன் அருமையான இந்த அருளாசி என்று தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பாடலை நான் இசையோடு கேட்டிருக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது இப்போ ஆடியோ மட்டும்தான் இப்போ கேட்டிருக்கேன். இப்போ வீடியோவும் வந்ததுன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த பாடல் நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. சுவாமிகள் இசையிலையும் சிறந்தவர் அப்படிங்கிறத அவங்களோட இந்த ஒலிப்பதிவின் போது நான் கூட பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முக்கியமாக நுணுக்கமான சில திருத்தங்களையெல்லாம் சொல்லி இப்படி மாற்றுங்க, இப்படி பண்ணுங்க, அந்த இடம் சரியாயில்லை, இப்படி செய்யுங்கலாம் சொல்லி அவர் பல விஷயங்களில் ரொம்ப நுணுக்கமான அறிவு பெற்றவர். இசையிலும் அப்படி இருக்காருங்க. நான் நேராக பார்த்ததை நம்முடைய நேயர்களுக்கு சொல்லி மகிழ்கிறேன். அது மட்டும் இல்லை, போன வாரம் ராஜ் தொலைக்காட்சியில் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு திருமண நாள் வாழ்த்து சொன்னாங்க. 44ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாதாரண ஒரு விஷயந்தான். சுவாமிகள் வாழ்த்து சொன்னதுனால அதை பார்த்துட்டு எனக்கு வாழ்த்து சொன்னவர்கள் நிறைய பேர் மகிழ்ச்சியாக சொன்னாங்க. ஒரு எளிய நிகழ்ச்சியை ஒரு பெரியதொரு வீச்சுக்கு கொண்டு சென்ற சுவாமிகளுக்கு நன்றி சொல்லி நேயர்களுக்கு வணக்கம் சொல்லி மகிழ்கிறேன். அற்புதம் ஐயா. ஐயா, நம்மிடம் இருப்பதை கொடுக்கணும் ஐயா. அது இருக்குது, நம்ம நட்புக்கு பாத்திரமும் கொடுக்கணும். அதுதான் ஐயா சென்ற வாரம் கொடுத்தது ஐயா. அதே மாதிரி சென்ற வாரம் நிகழ்ச்சி முடிவில் அதுக்கு முந்தின வாரமும் அந்த கேள்வி தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த வாரம் நம்ம எப்படியாவது பிடிவாதமாக அதை நம்ம பார்த்துடணும் ஐயா. இன்றைய சமுதாயத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு கேள்வி ஐயா, அதை கேட்டுருங்க ஐயா. இக்காலகட்டத்தில் குழந்தைகள் பிறக்காமல் வேதனைப்படுகின்ற கணவனும் மனைவியும் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். இது ஏன்? மருத்துவ சோதனைகள் செய்தும் உடலில் எந்த குறைகளும் இல்லாமலும் குழந்தை நிற்காமல் வேதனைப்படுகின்ற தம்பதிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இதை மாற்ற ஏதாவது வழி இருக்கிறதா? இவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் சுவாமிகள் கேட்டிருந்தேன். போன வாரம் கேட்டேன், அதுக்கு முந்தின வாரம் கேட்டேன். நேர்கள் தொடர்ந்து வந்ததுனாலும் அதுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கு நீங்கள் அந்த பதிலை சொல்லணும். அப்படிதான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா ஒரு முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம். ஒருத்தர் ரெடியாக இருக்காங்க ஐயா, காலர். சரி, அதை எடுத்துட்டு நான் வரேன் ஐயா, இதை இன்னைக்கு பேசிடுறேன் ஐயா. சரி. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம்டா கண்ணா. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? பையனோட பேர், வயதுமா? பையனுக்கு இப்ப 14 வயசுப்பா. 2010 பிறந்தாம்பா. சரிங்கம்மா. சோனேஷ்பா பேரு. சரிம்மா. இப்ப 10வது வந்திருக்காம்பா. நல்லா தூங்கிட்டு இருக்கான். படின்னு நாங்க சொல்லுறாங்கப்பா. எழுந்து படிக்கணும், சோம்பேறியாவே இருக்காம்பா. என்ன பேர் சொன்னீங்க? புவனேஷா? சோனேஷ்பா. தோனேஷ்? ஆமாங்கப்பா. தோனேஷ்? ஆமாங்கப்பா. ஓ, அப்போ அவனுக்கு தோனேஷ்ன்னு வச்சுட்டீங்கன்னா அவனுக்கு தோன்றதெல்லாம் தூக்கமாக தான் இருக்கும். சோனேஷ்பா. தோனேஷ். சோனேஷ். ஆமாங்கப்பா. சோனேஷ்னா என்ன பொருள்மா? வைரம்னு சொன்னாங்கப்பா. வைரமா? ஐயோ, தப்பா சொல்லு. வைரத்துக்கு அதிபதின்னு சொன்னாங்கப்பா. அவன் எங்க தூக்கத்துக்கு தான் அதிபதியா இருக்கான்.
மா சோனேஷ் வேணாம், ஆமாப்பா. அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, சோம்பேறின்னு. ஓ, நீங்க பாருங்களேன், அவன் ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். கஷ்டப்படுறான்பா. என்னம்மா? கஷ்டப்படுறான்பா, எதனா சொன்னாலே செய்யறதுக்கு. அதை தான் சோனேஷ் முதல்ல பேரை மாற்றணும். சரிங்கப்பா. என்ன நட்சத்திரம் அவனுக்கு? கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம்பா. பூரட்டாதி நட்சத்திரம். அதான் அந்த அந்த சா சோன்னு வர்றத இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, ம். அது வேண்டாம். சாந்த நிகேதன். சாந்த நிக்கேதன். ஆ, சாந்த வாசன். சாந்த வாசன். இந்த பேரை மாற்றி அவனை எழுத வச்சிங்கனாலே முக்கால்வாசி சரியாக போயிடும். சரிங்கப்பா, சரிங்க. ஒரே ஒரு வாட்டி அமாவாசை பூஜை இருக்குல்ல, ஆமாங்கப்பா. அந்த பூஜை எப்பவுமே நான் சொல்லிட்டு இருப்பேன்ல, ஆமாங்கப்பா. அது வரக்கூடிய அமாவாசையில் ஒரே ஒரு வாட்டி அவனை எடுத்துகிட்டு வந்து பண்ணுங்க. சரிங்கப்பா, சரிங்க. அந்த மாதிரி அவனை இட்டுட்டு வந்து அந்த ஒரு 5 வெத்தலை எழுதி போட்டுட்டு பேரை மாற்றிட்டு எழுத வச்சுட்டு வரக்கூடிய அமாவாசையில் அவனை எடுத்துட்டு வந்து இட்டு வெத்தலை போடுங்க. சரிங்கப்பா, சரியா? சரிங்கப்பா, சரி. கண்டிப்பாக சரியாயிடுவான். உங்கள் பேர் என்ன கண்ணா? லட்சுமிப்பா. எப்ப பாரு இடுப்பு வலி வலி பெயின் ஹாஸ்பிட்டல் நீ எத்தனை முறை நிகழ்ச்சியிலே நான் சொல்லுவேன்ல, லட்சுமின்னு வச்சா கர்ப்பப்பை பிரச்சனை, கை கால் வலி, தேவையில்லாத பிரச்சனை. கர்ப்பப்பை எடுத்துட்டாங்களா? ஆமாப்பா. அதான் முடிச்சிடும் அது கதையை. அது எல்லாருக்குமே, உங்களுக்கு இல்லை, நிறைய பேருக்கு நான் சொல்கிறது, அது லட்சுமியும் இருக்கக்கூடாதுடா கண்ணா. சரிங்கப்பா, ஆமாம், அதையும் மாற்றிக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்துட்டு மாற்றிக்கோங்க. சரிங்கப்பா, சரிங்கப்பா. என்ன வயசுமா? 43 இப்போ. சரி, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்விமா. போன வாரம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தது தான், ஆமாம்மா. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆரம்பத்துல இருந்தே விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு புரிதல் இருந்தாலே பெரிய பிரச்சனை திரும்ப. விட்டு கொடுக்கணும், புரிதல் கரெக்டாக இருக்கணும். ஆமாப்பா. கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே வந்து 2 பேரும் பேசிக்கிட்டா நீ நான் அந்த பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை பாதி தெரிஞ்சிருப்பா. அது இருந்தால் சரியா மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பிரச்சனை குறையும் போது நம்ம சம்பாதிக்கலாம்ப்பா. ஆமாம். பிரச்சனை வந்து 2 பேரும் பேசாதனால நீங்க நான் அந்த ஈகோ பிடிக்கும் போது நம்ம சண்டை வந்து பிரிதல் அதிகமா ஏற்படுத்துங்கப்பா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அந்த ஆரம்பத்துல அந்த புரிதல் இல்லாதனால பேசாதனாலேயே வந்து பிரச்சனை ஏற்பட்டு பிரிதல் ஏற்படுத்துங்கப்பா. கரெக்ட். புரிதல் இல்லாதனால பிரச்சனைகள் ஏற்படுது. ஓ, அந்த புரிதல் இல்லாதனால அந்த மகிழ்ச்சி கெட்டு போகுது. கரெக்டா? கண்டிப்பாப்பா, கண்டிப்பாப்பா. நல்லதும்மா, வாழ்த்துக்கள்மா. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்மா. கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறது எனக்கு 13 வருஷமா ட்ரை பண்றேன். இன்னைக்கு கிடைச்சிருச்சு, கவலை விடுங்க. அவன் பேரை மாற்றுங்க, சரியாயிடுவான். சரிங்கப்பா, ஒரு முறை நான் சொன்னதை மட்டும் அமாவாசை அன்னைக்கு வந்து பண்ணிடுங்க. சரிங்கப்பா, நன்றிங்க. நல்லதும்மா, நல்லதும்மா. இன்று வந்து பஞ்சமி, விளக்கு போடுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் அங்கே ஆலயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. போய் போடுறவங்களாம் போட்டு வழிபடுங்க. அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஐயா, ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. சென்னையில இருந்து பேசுறேன். எங்கேருந்தும்மா? சென்னை. செஞ்சில இருந்து பேசுறேன் சாமி. செஞ்சியில் இருந்தா? சென்னையில பெரம்பூர் ஏரியா சாமி. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? நான் அம்மாக்காக பேசுறேன், எங்க அம்மா குடும்பத்துக்கு. அம்மாவுடைய பேர் என்ன, வயது என்ன? அவங்களுக்கு கற்பக வள்ளி. கற்பகவள்ளி. என்ன வயசாச்சுமா? என்ன வயசுமா? 69 சாமி. சொல்லுங்கம்மா, என்ன உடம்புக்கு? உடம்புல பண்ணுவாங்க. என்னம்மா? அது நம்ம வீட்டை கட்டி ஒரு 20-30 வருஷம் வீட்டுல குடியிருந்தோம் சாமி நாங்க. சரி. அதுல வந்து அப்புறம் கொஞ்சம் இடிஞ்சு விழுகுற மாதிரி இருக்கு. அப்பா இறந்துட்டாங்க. சரி. அப்பா இறந்து ஒரு 10 வருஷம் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் இடிஞ்சு விழுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-4 பேர் பண்ணி குடிப்பிடிச்சோம். ம். அங்க போய் ஒரு வருஷத்துல எங்க சின்ன தங்கச்சி 27 வயசு அந்த பாப்பா இறந்துட்டாரா. பாப்பா? என் தங்கச்சி அவருக்கு கல்யாணம் ஆகாம இருந்த பாப்பா ஒண்ணு இறந்துச்சு குடி போன ஒரு வருஷத்துல. சரி சரி. அதே வீட்லையா? என்ன சாமி? அதே வீட்டிலையா? இல்லைங்க சாமி, வாடகை வச்சுக்கேன். அந்த வீட்டு இடிஞ்சு விடுற மாதிரி இருக்கு, வீடு வேலை பண்ணிட்டோம். சரி சரி சரி. அதனால இப்ப வாடகை வீட்டுல வந்து ஒரு வருஷத்துல இறந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பொறுமையா சொல்லுமா, ஏன்னா எனக்கு கேட்க மாட்டேங்குது, தெளிவா கேட்கல. கொஞ்சம் பொறுமையா சொல்லுமா. அதான் தங்கச்சி வந்து வாடகை வீட்டுக்கு போய் ஒரு வருஷத்துல தங்கச்சி இறந்துட்டாங்க. கல்யாணம் ஆகாத. இல்ல, தங்கச்சி இறந்துட்டா புரியுது எனக்கு. என்ன கேட்க வரீங்க? அவளுக்கு இல்ல பாப்பா, எங்களுக்கு நாங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். அந்த வீடு எப்படி மாட்டேங்குது சாமி. வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லை. பொறுத்த கட்டி கொடுத்த பொண்ணு பொறுத்த கூட நல்லா வளரும். கண்ணு நீ வந்து வீடையும் இதையும் சம்மந்தப்படுத்தாத. இது பிரச்சனை இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பிரச்சனை இருக்குதுன்னு சாமி. புரியலம்மா?
எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சுங்க சாமி. கல்யாணம் ஆகி 7 வருஷம் எனக்கு பிரச்சனையா தான் ஓடிட்டு இருக்கு சாமி. பிரச்சனையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க சாமி. நல்லா புரிஞ்சுக்கோ. ம். இது நம்ம இந்த ஃபோனில் கேட்டு நான் நேராலை வரிசையில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரிங்க சாமி. இது பிரச்சனையே வேற. எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருங்க. சரிங்க சாமி. ஏன்னா உனக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். பாரு, இப்பயே உனக்கு வந்து கால் வலி, கழுத்து வலி, வயிறு பிரச்சனை ஆரம்பிச்சிட்ருக்கோம். ம். இதெல்லாம் ஒன்று ஒன்று பிரச்சனையாகும். அப்புறமா பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சூழலை கொண்டு போகும். ம். அதனால் உடனே வந்து இருக்கிறேன் சார். புரியடா கண்ணு, ம். சொல்லுமா. இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கிறேன் நான். இல்லை, அப்படிதான் நடக்கும். அது நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். உடனே வந்து பார்த்துருங்க. சரிங்க சாமி. ஆ, எங்க வீடு இப்போ கட்டுறதுக்கு என்னத்துக்கு நீங்க பார்த்து சொல்கிறேன். நான் எல்லாமே பார்த்து சொல்கிறேன். வாங்க, சரி சாமி. உங்க ஆசைப்பட்ட எங்க நல்லா இருங்க. குறையெல்லாம் தீர்ந்து சாபங்கள் எல்லாம் அகன்று நல்லா இருங்க. ம். நல்லதுரா கண்ணு. ம். ஆ, அடுத்து அப்படியே இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுராந்தகம் சாமி. நாங்கள் உங்கள் கண்டப்பாறையா உங்கள் புக்கு எல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் சாமி. புக் வாங்கிறீங்க, படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க. நான் கொஞ்சம் அரைக்குறையாக படிப்பேன். எங்கள் வீட்டு அம்மா 10th படிச்சிருக்காங்க. சரி இப்போ கேன்சர் கட்டி ஒன்று இருந்தது. சரி அதுக்கு ஒரு வைத்தியம் சொன்னீங்க. சரி. அந்த வெள்ளைத்தாமரையும் அந்த வேப்பிலை வேற எதுவும் மிளகு கூட சொன்னீங்க. ஆமாம். அதை போட்டு சாப்பிட்டு வந்தோம் தண்ணியில் கொதிக்க வச்சு. சரி. 3/4 பாகம் சரியாயிடுது. எங்களுக்கு அதுதான் ரொம்ப பெரிய ஒரு இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இது வந்து பயனடைஞ்ச விஷயம் இல்லையா? ஆமா ஐயா. இன்னொரு வாட்டி அதை சொன்னீங்கன்னா பார்க்குறவங்க அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவங்களும் அதை பயன்படுத்துவாங்கல்ல. விளக்கமாக சொல்லுங்க. நான் நிறைய சொல்லுவேன், மறந்துடுவேன், என்னன்னு தெரியாது. ஆமா சாமி. சொல்லுங்க. அதனாலதான் இப்போ இல்லை இல்லை, என்ன மாதிரி பிரச்சனை இருந்தது? உங்கள் மனைவிக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தது? மார்பிள் வந்து கட்டி இருந்தது. கட்டி வந்துட்டு. மார்பிளில் கட்டி. மார்பகம் கட்டி. சரி, நீங்கள் இதில் கேட்டிங்களா? டிவிலேயே கேட்டிங்களா? ஆமா, டிவிலேயே சாமியை பார்த்து கேட்டோம். சரி, என்னென்ன சொன்னேன் நான்? வெள்ளைத்தாமரையும் அதை காய வச்சு பொடி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். பொடி பண்ணி அதுக்கு தண்ணி. அப்புறம் வந்து வேப்பம் கொழுந்து இல்லைன்னா வேப்பம் பட்டை. வேப்பம் பட்டை. அதாவது முண்டு கட்டிக்கிட்ட பட்டை. முண்டு கட்டி இருக்கிறத எடுக்கணும். முண்டு கட்டின பட்டை. கரெக்டா? பழைய புராதன மரத்துல, ரொம்ப பழமை வாய்ந்த மரத்துல முண்டு கட்டி இருந்தா அதை எடுக்கணும். வெரி குட். அடுத்துங்க, மிளகு கொஞ்சம் கூட போட்டு சொன்னீங்க. மிளகும் விரலி மஞ்சளும் கொஞ்சம் தட்டி போட சொல்லியிருப்பேன். ஆமா. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டாங்க. அதான் நான் 2 வேளை சாப்பிட்டு 48 நாள் சாப்பிட்டாங்க சாமி. சரி, அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணா பாதிக்கு மேல குறைஞ்சிடுச்சு. பாதிக்கு மேல குறைஞ்சிது. திருப்பி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல சுத்தமா சரியாயிடுச்சு சாமி. அவ்வளோதான். இதுதான் இந்த விளக்கம். ஏன் நான் திருப்பியும் சொல்றேன்னா, பெருமைக்காக இல்லை, மற்றவங்களும் பயன்படுத்திட்டோங்கிறதுக்காக. பயன்படுத்துறதோட போய் சாமி உங்க அருள் எப்பவுமே உண்டு எங்களுக்கு எல்லாருமே. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்ன கேட்க வரீங்க? இப்ப எங்க வீடு வந்து சரியில்லைன்னு சொல்றாரு. ஒரு வாஸ்து பார்த்துட்டு வந்து. சரி, யாரு? அவர் ஒரு ஆள் வந்தாரு. அவர் எங்க பையன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். என்னன்னு சொன்னாரு? இந்த இடம் சரியில்லை, இந்த இடத்த குடிச்சிட்டு கிளம்பிடுங்க, மண்ணு சரியில்லை அப்படின்னாரு. நாங்க என்ன சொன்னா, எங்களுக்கு ஒரு குரு இருக்காரு. அவரை கேட்காம நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். என் பிள்ளைக்கு 25 வயசு 26 ஆயிடுச்சு. அது கூட அவர் கல்யாணம் அவரை கேட்டுதான் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க அவரை அவாய்ட் பண்ணி விட்டோம். அவர் யாரும் கூட பாப்பாரு, என்னன்னு பாக்குறது இல்லை நாங்க அவரை. பரவாயில்ல. குருவே சரணம், குருவடி சரணம் தான் எல்லாமே நடக்கணும். இல்ல, அது நடக்கும். நீங்க மண்ணை எடுத்துட்டு வந்து என்ன பாத்துருங்க. சரிங்க ஐயா. அது என்ன ஒண்ணு இருக்காது, அதெல்லாம் எது இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நீங்க எடுத்துட்டு வந்து பாத்துருங்க. அந்த ஊரை விட்டு போயிருக்கிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஊரை விட்டு போற அளவுக்குலாம் வீடு வச்சிட்டு என்ன ஆகுறது, அதெல்லாம் தேவையில்லை. ஆமா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க. அதை பத்தி ஒன்னும் பாத்துக்கலாம். எதுக்கு ஓபன் சர்ஜரி பண்ணி தான் பேசுறேன் சாமி. அது இல்ல, அது வேற விஷயமா இருக்கும். நம்ம மண்ணை பார்த்தாலே எல்லாமே தெரிஞ்சு போயிடும். சரி சாமி. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பத்தி கவலைப்பட. நீங்க நம்ம பக்தரா வேற இருக்கீங்க. ஆமா, 10 வருஷமா வர சாமி. அதனால நீங்க வந்து குழப்பிக்கங்க. 10 வருஷமா வந்துட்டு என்னத்துக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு கேட்டு குழப்பிக்கிறீங்க? குழப்பம் இல்லை, எங்க பசங்க கூட்டு வருது, நாங்க நம்ப மாட்டோம். சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப நம்ம ஒரு அனுபவமா எடுத்துக்குவோம். அதை நம்ம ஒரு அனுபவமா எடுத்துக்குவோம். அதை நம்புறோம் சாமி. என்னங்க? சராசர சண்முகநாதனையும் அது எனக்கு தெரியுதுங்க, எனக்கு தெரியுது. நான் வந்து அதை சரி பண்ணிக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு ஓபன் சர்ஜரி பண்ணும்போது முருகர் கனவுல வந்தாருங்க. வெரி குட். ட்ரிபிள் எம்ல பண்ணோம். அப்போ வந்து எனக்கு முருகருக்கு அந்த ஆபரேஷன் பண்ணும்போது கனவுல வந்தாரு.
முருகனே கனவுல வந்த பிறகு வாஸ்து என்ன பண்ண முடியும்? ஆ. அதை பாருங்க, அந்த சிரிப்பு தான். சரி இருக்கட்டும், உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் மூர்த்தின்னு வச்சிருந்த சாமி. நீங்க என்ன சொன்னீங்க? மூர்த்தி சரியில்லை, விஜயவேந்தன் எழுதுன்னு சொன்னீங்க. ஆ, இப்ப விஜயவேந்தன் எழுதினுக்கிறேன். மாற்றம் தெரியுதா? ஓரளவுக்கு அப்படியே நல்லா ஆக்டிவாவே இருக்கிறேன். ஒரு வருஷம் அது ஆபரேஷன் பண்ணி வெரி active-ஆ குட், வெரி நல்லா குட். இருக்கிறேன். என்ன உங்களுக்கு வயசு என்னங்க? எனக்கு 60 கிட்ட வர போகுதுங்க. சரி, ஒன்றும் இல்லை. போன ப்ரோக்ராமில் போன வாரம் பண்ணதில் ஆமா ஐயா. கேள்வி கேட்டுட்டு வந்தேன். ஆ. அது உங்ககிட்டயும் கேட்குறேன். சரிங்க ஐயா. கணவன் மனைவி எப்பவுமே புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் என்ன ஐயா, 2 பேரும் விட்டு கொடுத்து போனோம். ஆ, பொருளாதாரம் இருந்தா எந்த சங்கடம் வராதுங்க ஐயா. அடிச்சிங்க பாருங்க நெத்தில. பணம் இருந்துட்டா எல்லா பிரச்சனையும் இருக்காது. ஆமா, எந்த சஞ்சலும் வராது. அதாவது எந்த ஒரு கையால வெட்ட போறவங்க கூட அந்த பணம் சரி என் வீட்டுக்கார சம்பாதிச்சாங்க அவ்வளவுதான். அந்த மன மகிழ்ச்சியோட நின்றுடுவாங்க அப்படியே. கரெக்ட். நல்லதுங்க, உங்க பதிலுக்கு வாழ்த்துக்கள். ஆமா. நல்லா இருங்க, வந்து பாருங்க. சரிங்க ஐயா. நல்லதுங்க, நல்லதுங்க. ஹலோ ஹலோ சாமி. அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சாமி நான் மதுரையில இருந்து பேசுறேன் யாருக்கா கேட்க போறீங்கம்மா? சாமி. குடும்பமே கொஞ்சம் பிரச்சனையில தான் இருக்குங்க சாமி. இப்ப நாளைக்கு பாப்பா வந்து எக்ஸாம் எழுத போறாங்க. சரி, அதுக்காக கேட்கணும். பிள்ளைங்க 2 பேருமே முடியாம அடிக்கிறதுதான் முடியாம போயிருது. புரியலம்மா. எல்லாமே தொழிலுமே ஓடலைங்க சாமி. பூராமே அடைச்சு கிடக்கு. ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன். என்ன 2009ல இருந்து சாமிகிட்ட பேசணும்னு ட்ரை பண்றேங்க சாமி. இல்ல, இன்னைக்கு கிடைச்சிருச்சுல்ல, அதை சரியா பயன்படுத்துங்க. சரிங்க சாமி. என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்க. அவர் பேர் என்ன, வயது என்ன? அவங்க பேர் ராமையாங்க சாமி. ராமையா, அவரோட வயசு என்ன? வயசு வந்து 56 இருக்குங்க சாமி. சரி, கடன் எவ்வளவு இருக்கு அவருக்கு? கடன் நிறைய இருக்குங்க சாமி. இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சின்னதா ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சா? ஆனாங்க சாமி, இந்த வண்டியில போயில கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க. ஓ, அப்போ தலையிலயோ அல்லது கால்லயோ அடிபட்டுதா? காலில் அடிபட்டுருக்குங்க சாமி. ஓ, அது இடது காலா வலது காலா? வலது காலம் சாமி. சரி, அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒத்து போகுதா? அவங்க அப்பா இப்ப இல்லைங்க சாமி. அவங்க அப்பா கொஞ்சம் அவங்கள ஒத்து போவாங்க சாமி. ஒத்து போவாங்க. ஒத்து போவாங்க. அவர் சொத்துக்கள் ஏதாவது இவருக்கு கொடுத்தாரா? இல்லைங்க சாமி, அது பங்கு பிரிக்காம தான் இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. ஏன் பங்கு பிரிக்கல? அது இப்போ அவங்களுக்கு பங்காளிக்குள்ள பிரச்சனை ஆயிட்டு இருக்கா? ஆமாங்க சாமி. கேஸ் போயிட்டீங்களா? அதுல கேஸ் இல்லைங்க சாமி. ஒரு இடம் பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனை வந்து அது அடுத்தவங்களுக்கும் நமக்கு உள்ள பிரச்சனை. அவங்க வந்து அந்த இடம் ஆமா, இல்லம்மா, இதுல 2-3 விஷயம் இருக்கு. உங்க குடும்பத்துல வளர்ச்சி, யோகம், பண சேர்க்கை, நிம்மதி, ஒற்றுமை இருக்காதுமா. எதுவுமே இல்லைங்க சாமி. இது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு தான் இருக்குமே தவிர, ஆழ் மனசுல உங்களுக்கு என்ன தோணும், யாராவது ஏதாவது செய்துட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இது வந்து ஒரு பெரிய குழப்பமான விஷயம். நீங்க இருக்கிற வீடும் சரியில்லை. உங்க மாமனார் வழியிலையும் உங்க அப்பா வழியிலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை நாம சரிப்படுத்திக்கிறது தான் நல்லது. இதை நான் நேர் அலைவரிசையில் சொல்லி சரிப்படுத்தணுன்றது முழுமையாக முடியாது. அதே மாதிரி குடிகள் நலம் பெற அப்படிங்கிறது இணையத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எந்திரம் இருக்கும், குடிகள் நலம் பெற அப்படின்னு. அந்த எந்திரத்தை ஒன்று வாங்கி வச்சு 48 நாள் அதில் இருக்கிற மந்திரத்தை சொல்லி உங்கள் கணவரும் நீங்களும் வழிபட்டு வாங்க. 48 நாள் கழித்து 3 மாதத்தில் எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள். வீடு கொஞ்சம் பெருசாக தப்பாக இருக்கிற வீடு. அந்த வீடை நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னோடியே அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த எந்திரம் தான் நமக்கு செஞ்சாகணும். அதனால் அந்த வழிபாடு செய்யுங்க, பார்த்துக்கலாமா. சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று நல்லா இருக்கட்டும்மா. உங்கள் பேர் என்னம்மா? அது என்னம்மா? இல்லை, அது வீடுமா. நான் தான் சொல்றேன், வீடு சரியில்லை. அது ஒரு முறை நீங்கள் வந்தீங்கன்னா கூட வரைஞ்சி பார்த்துக்கோங்க. சரிம்மா. உங்கள் பேர் என்னம்மா? என்னம்மா? சரி, உங்கள் வயதுமா? சரிம்மா. உங்ககிட்ட ஒரு கேள்விமா. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்க என்னம்மா பண்ணணும்? விட்டு கொடுக்கணும்.
புரிதல் இருக்கு. புரிதல் இருக்கணும், விட்டு கொடுக்கணும். ஆமாங்க சாமி, விட்டு கொடுத்து போகணும். என்னம்மா? விட்டு கொடுத்து போகணும். அவங்க கோவமா இருக்கையில நம்ம தாழ்ந்து போகணும், நம்ம கோவமா இருக்கையில அவங்க தாழ்ந்து போகணும். சரி சரி, சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதம். என்னம்மா? ஆசீர்வாதம். நிச்சயமாம்மா. இல்லை, நான் கேட்ட உடனே ஒரு சிரிப்பு வந்தது பாருங்க உங்ககிட்ட இருந்து. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏன் அந்த சிரிப்பு அப்படின்னு. இப்போ அதே சிரிப்பு. என்னம்மா? நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க. தெரியுது தெரியுது, அனுபவப்பட்டா தானே சொல்ல முடியும். சர்க்கரையை கையில் வச்சுட்டு இது சர்க்கரை இனிக்கும்னு சொன்னால் எப்படி தெரியும்? வாயில் திணிச்சாதானே. அதுதாம்மா. ஒன்று நல்லதும்மா, நல்லதும்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா. ஐயா, ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுவோம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில், எத்தனையோ விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில், நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயாவுடைய கேள்வி அற்புதமான கேள்வி. இந்த காலத்தில் மலட்டுத்தன்மை ஏன் அதிகமாக இருக்குது, அதனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே, இதுக்கு ஒரு மாற்றுதல் இருக்காதா? ஐயா, எனக்கு தெரிஞ்சு இதை முதல்ல பொது ரீதியாக அணுகிட்டு பிறகு சாஸ்திர ரீதியாக அணுகுனா, அடுத்து மருத்துவ ரீதியாக அணுகுனா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஐயா, பொது நியதியாக என்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வழி இல்லாமல் பிள்ளை பெற்றுக்கணும், நம்பர் 1. 2வது, கரு நின்றுடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ, பிறக்கும் போது வலிக்குமோ, ஆப்ரேஷன் பண்ணுவாங்களோ என்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. பெண்களுக்கும் ஆண்கள் ஆரம்பத்திலே அவன் ஏதோ ஒரு சிறு தவறுகள் மனசில் வச்சுக்கிட்டு மருத்துவரை பார்க்காத
நாம் தாம்பத்தியத்திற்கு தகுதி இல்லைன்னு நிறைய ஆண் பிள்ளைகள் வெளியில் சொல்ல முடியாமல் மனசில் வச்சுக்கிட்டே வேதனைப்படுறது. இந்த எண்ணத்தோட சிலர் தவறி திருமணம் செய்யும் பொழுது அவன் மனது ரீதியாக அது ஊறுனது, அவனுக்கு இயலுகின்ற தன்மை இருந்தும் இயலாமையாக போகுது. இது அடுத்த ஐயா. மூன்றாவதா, நாம் இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் வரைமுறையாக இருந்தோம். ஐயா, உங்கள் அனுபவம் வயதுக்கு தெரிஞ்சு விரைவு உணவு என்பது எந்த காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பிறப்பு காலத்தில் இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அண்மை காலமாக இருக்கக்கூடிய அவ்வளோதான். ஒரு 10 வருடம், அதிகபட்சம் 20 வருடம் எடுத்தாலும் வேகம் விரைந்த உணவுன்னு சொல்கிறாங்க. விரைந்த உணவு எப்படி விரைந்து சக்தியை தரும்? தராது. அப்போது சத்தற்ற சுவையான உணவுகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுவைக்கு பின்னாடி நோய் இருக்கிறது, சுகத்துக்கு பின்னாடி துக்கம் இருக்கிறது. இது ரெண்டும் உங்களால் மறுக்கவே முடியாது. அப்போ சுவையை அளவுக்கு அதிகமாக நேசித்து சாப்பிட்டால் ஒற்றுக்கொள்ளாத பொருளை ஆணும் பெண்ணும் அதிகமாக இந்த காலத்து பிள்ளைகள் சாப்பிட்றதுனால நிறைய பெண் பிள்ளைகள் ரொம்ப ஒல்லியாக இருக்குது, நிறைய பெண் பிள்ளைகள் ரொம்ப குண்டாக இருக்குது. இந்த ரொம்ப குண்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கு மலட்டுத்தன்மைகள் அதிகமாக இருக்கும். இவங்களை கூப்பிட்டு கேட்டால் பானிபூரி, பேல்பூரி, இந்த மாதிரி சீஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்பிடுவேன். ஐயோ, அதை தான் சாமி அவன் விரும்பியே சாப்பிடுவான்னு அம்மா சொல்லுவாங்க. அவள் சிரிப்பா. இதை நான் டெய்லி பார்க்கும்போது பார்க்குறேன். சரி, சாப்பிடுங்க. என்றைக்காவது ஒரு நாள் பிரியப்பட்டோமா, சுவையை தெரிஞ்சுக்கிட்டோமா, சாப்பிட்றதுல தப்பு இல்லை. தினமும் சாப்பிட்றது அல்லது வாரத்தில் 3 நாள் சாப்பிட்றது, இது வேற. ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூடி சாப்பிட்றது, இதில் என்ன இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படிங்கிற சிந்தனை மருத்துவரையும் அணுகிறதில்ல. தானாக முடிவு செய்து சுவையை விரும்பி சாப்பிட்றது. ஆரோக்கியமும் இருக்காது, அந்த உணவு இருக்காது ஐயா. அதில் மலட்டுத்தன்மைக்கு இது ஒரு காரணம். இனிப்பை அதிகமாக சாப்பிடுகின்ற பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக மலட்டுத்தன்மை வரும். இந்த மாதிரி விரைவு சாப்பாடுகள் சாப்பிட்றது, குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், சாப்பாடை சரியான நேரத்தில் சாப்பிடாதது. சில பேர் பசியை விட்டுட்டு தள்ளி சாப்பிட்றது. பசி இருக்கும், அந்த நேரத்தை விட்டுடுவாங்க, வேலை தவறி சாப்பிடுவாங்க. சில பேர் பசிக்காமலே சாப்பிடுகின்ற தன்மையை வளர்த்துக்குவாங்க. இப்படி இந்த 2 மாறுபாடுகளுமே மலட்டுத்தன்மைக்கு உடையது. அடுத்து, இன்றைக்கி இருவரும் சம்பாதிக்கணுங்கிறத ஒரு பெரிய மரபாயிடுச்சு. நான் ஜாதக பரிவர்த்தனை இலவசமாக நம்ம ஆசிரமத்தில் செய்கிறோமே, அதில் பார்த்தீங்கன்னா எங்கே பிரச்சனை ஆகுது, திருமணத்தில் ஆண் பிள்ளைகள் சற்று கம்மியாக சம்பாதிக்கிறாங்க மாத வருமானம் வேலை செய்து. பெரும்பாலான பெண் பிள்ளைகள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னோட கம்மியாக சம்பாதிக்கிறார், நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இந்த பிரச்சனையால் பல கல்யாணங்கள் தள்ளி போகுது. அதே பையன் என்ன பண்ணுறான், ஒரு சிலர் ஐயோ ஈகோவாக இருக்கும், அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, எனக்கு பொண்ணுவா நான் இவன் நிராகரிக்கிறான். இது முதல்ல எங்கே போய் இடிக்குதுன்னா, இதை மீறி இருவரும் திருமணம் செய்துக்கிட்டால் படுக்கிற விஷயத்தில் இருந்தே பிரச்சனை ஆரம்பமாயிடுது. ஆனால் இருவரும் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு மருத்துவர்களை போய் பார்த்து அதை செயற்கை முறையில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்களே தவிர இயற்கையாக பெற்றுக்கிறது இவங்க ஒத்துக்கிறதில்ல. ஆனால் அதை போய் வெளில சொல்கிறதில்ல. இன்றைக்கி இது நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா, நிறைய வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. பெற்றவங்களும் கூட்டும் போய் ஹாஸ்பிட்டலில். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் எங்கே பார்த்தாலும் நிறைய இருக்குது. ஆமாம் ஐயா, அதான் அது இருக்கட்டும் ஐயா, அவங்கவுங்க விஷயம். ஆனால் அதுக்கு காரணம் என்ன, நம்ம காரணத்தை தான் பார்க்கணும். அந்த காரணம் என்ன பாருங்கள், தாம்பத்திய வாழ்க்கை இதுங்க சரியில்லாமல். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா, இந்த இளைஞர்கள் எல்லாம் திருமணமாக பண்ணிடுறீங்க. திருமணத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், பண்ணிவிட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது சில பிள்ளைகள் மட்டும்தான். சில பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க அவசரத்தில். பண்ணிவிட்டு நாங்கள் செட்டில் ஆன பிறகு குழந்தை பெற்றுக்கிறோம். எப்போ கல்யாணம் ஆயிட்டு செட்டில் ஆன பிறகு குழந்தை பெற்றுக்கிறேன்னா இவங்க இயற்கையாக நிற்க வேண்டியதை தள்ளி போட்டுட்டு மாட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க முயற்சி பண்ணும்பொழுது நிற்கிறதில்ல. காரணம் அதே தான், சாப்பிடக்கூடாதது, இரவு நேரங்களில் கண்ணு விழிக்கிறது, இன்றைக்கி அதிகமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்
அப்படியே உட்கார்ந்த இடத்துல கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே இருந்தால் கர்ப்பப்பை உள்ள வயிறை சுருக்கிக்கினே இருந்தால் என்ன ஆகும்? குழந்தை நிற்காது. ஆக பொதுவான கருத்தாக இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுக்கலாம். மனமொத்து கணவன் மனைவிங்கிறது போய் ஆண் பெண் நான் இது என்ற போது சேர்க்கை மலட்டுத்தன்மையைத்தான் கொடுக்கும். கணவன் மனைவி என்ற அன்னோன்னியத்தோடு அவர்கள் ஈடுபடும் பொழுதுதான் கருவுக்கே வேலையை தவிர இல்லைன்னா இருக்காது. இது பொது கருத்தையா. இன்னும் நிறைய இருக்குது, எடுத்துகிட்டு போனால் நேரமாயிடும். அதை நான் புத்தகத்து வாயிலாக கொடுக்குறேன். மலடு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுகிறேன், அதில் கொடுக்குறேன். மருந்துகள் மதிமந்திர ஔஷதத்தோடு கொடுக்குறேன். அடுத்தபடியாக 2வது சாஸ்திர ரீதியாக காகை மலடு, வாழை மலடு, ஆதி மலடு, கற்ப மலடு என்று ஒரு 5 விதமான மலடுகளை சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் ஒரே வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, கரெக்ட். அடுத்து 2வது குழந்தைக்கு இவங்க கேப் விடுவாங்க, முதலாவது கொஞ்சம் வளரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு 8 வயசு 7 வயசு 5 வயசு ஆகும் முதல் குழந்தைக்கு. அதுக்கப்புறம் கணவன் மனைவி முயற்சி பண்ணுவாங்க, நிற்காது. இதுக்கும் மலடுன்னு தான் பேர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன் நிற்காது? முதல் குழந்தை பெற்றும் போது கணவன் மனைவியாக இருந்தவங்க வசதிகளோ பணமோ உறவுகளோ வறுமையோ காரணம் காட்டி ரெண்டும் அந்த குழந்தை பெற்றுக்கும் போது இருந்த அன்னோன்யமான சேர்க்கை 2வது இருப்பதில்லை. மன ரீதியாக சுமை, ஏதோ ஒரு சுமையை கணவனோ மனைவியோ வெளியே காட்டிக்காம போனாம் போக்கில் நாங்கள் படுக்கிறோன்னு சொன்னால் வழி இல்லை. இதுவும் வாழை மலடுன்னு பேர். இந்த மாதிரி இந்த 5 மலடுகளை விவரித்து வருது. பிறப்பு முதல் இறப்பு வரை புத்தகத்தில் இதை தெளிவாக கொடுத்துருக்கேன் ஐயா. ஏன்னா பிறப்புங்கிறது முக்கியம், அதுலேருந்து தான் நான் கொண்டே போகிறாங்க. ஏன் மலடாகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த மலடுக்கு என்ன பொருள், புத்தகத்தின் தொடக்கமே அது. ஆமாம், எதனால் ஏற்படுகிறது, அதற்கு என்ன மருந்து எடுக்கணும்னு கூட கொடுத்துருக்கேன் ஐயா. மிக முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இது மருத்துவர்கள் அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். பொதுவாக நம்ம காலில் அடிப்பாதத்தில் ஒரு வளைவு இருக்கும். எல்லாரும் பாருங்கள், ஆண் பெண் எல்லாரும் பாருங்கள். இந்த மாதிரி மலட்டுத்தன்மை இருந்தால் நீங்கள் பாருங்கள். உங்கள் காலை முதல்ல கவனிங்க. நின்று பார்க்கணும், உட்கார்ந்து பார்க்கக்கூடாது. நின்று பார்க்கும் பொழுது அந்த கால் உள்ளங்காலில் இருக்கிற வளைவு, மத்தியில் நடுவில் இருக்கிற வளைவு தரையோடு ஒட்டி இருந்தால் நீங்கள் என்ன மருந்து என்ன செயற்கை முறை முயற்சி பண்ணிங்களாலும் குழந்தை நிற்காது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. காரணம், உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நம் உடலில் இருக்கக்கூடிய சுழற்சிகளையும் கருத்தரிப்பதற்காக எந்தெந்த திரவியங்கள் நன்றாக இருக்க வேண்டுமோ அந்த திரவியத்தினுடைய சுரபிகளை சுரக்க வைப்பதே அந்த இடம்தான். அதனால்தான் பகவான் எல்லாருக்கும் கடவுள் அவன் தயாரித்ததை யாராலும் தயாரித்து விட முடியாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது என்னன்னா அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அது வளைஞ்சிருக்கு. அது அதிகமாக நம்ம கீழே அழுத்தம் கொடுக்கும் பொழுது அது சுரபிகளை குறைத்து விடுகிறது. அதனால் தான் மலட்டுத்தன்மை. இது எப்படி பண்ணாலும் குழந்தை பிறப்பதை லேட் ஆகிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை பார்க்காம இது மருத்துவம்லாம் பார்த்துட்டோம், எந்த நோயும் இல்லைங்கிறாங்க. 2 பேருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்றாங்க. ஆனால் எங்களுக்கு குழந்தை நிற்கலைன்னா இதை முதல்ல பாருங்கள். இது சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை இது கரு நிற்கக்கூடாதுன்னு யாரோ சூன்யம் வச்சுட்டு இருக்காங்க, அதை நம்ம சரி பண்ணணும். இல்லை காற்று இருக்குது கருப்பு இருக்குன்னு சம்பாதிக்கலாம், ஆனால் குழந்தை நிற்காது. இந்த மாதிரி காலை கவனிக்கணும். கவனித்து பார்த்து அப்படி இருந்தால் முதல்ல அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஆலோசனை பெறணும். இப்போ நான் இது லைவில் சொல்லிவிடுவேன் ஆலோசனையை. அதை கேட்டு நீங்கள் தப்பாக பண்ணிட்டு போயிட்டு அதை செய்தீங்கன்னா சரியாக வராது. அது ஒரு முறை நேரில் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கான ஆலோசனையை நான் கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயன்றதுனால இப்படி போட்டு நேரில் கூப்பிட்றாரு அதெல்லாம் கிடையாது. அனுபவ ரீதியாக சொல்கிறேன். அது இப்போ எனக்கு தெரிஞ்சு பல மார்க்கத்தின் வாயிலாக எத்தனையோ 100 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. பல மார்க்கத்தின் வாயிலாக அது இறைவனுடைய பிராப்தம், அது முழு நம்பிக்கையுடைய வழி. அதனால் இதை 2வது பார்த்துக்கணும் ஐயா. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். குழவி தன்னில் நிலையறிய சரியாய் நிலை உடல் இருப்பின் ஏன் தங்கா நிலை என்று சூளுரை என்று ஒரு சீடன் கேட்குறான். அப்போ குரு சொல்கிறார், நடக்கின்ற பாதம் தன்னில் நடுவானே கவனித்து நின்றால் நெடுவான் தவறை தெரியலாம்,
நெடுவான் நிலையில் இருப்பொழுது நட்ட வழியிலே நிச்சயமாய் குட்டையாய் குழந்தை பிறக்கமடான்றார். இவ்வளோ பாடல் இருக்குது. குட்டியாக குழந்தை வந்துடும், அந்த மாதிரி வழி இருக்குது, அதை பார்க்கணுன்னு பாடல். அந்த பாடல் வழியில் பார்க்கும்போது நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். பெரும்பாலும் ரொம்ப ஒபிசிட்டி, குண்டாக இருக்கிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த தொல்லை அதிகமாக இருக்கும். அது அந்த காலில் வந்து ஃப்ளாட் ஃபுட்டுன்றாங்க இங்கிலீஷில், எனக்கு அது சரியாக தெரியாது. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக கருத்தரிக்காது. அதை நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கு மேலே உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறாங்க. முதல்ல பொது கருத்தில் சொன்னேனே, தாம்பத்திய வாழ்வே சரியில்லாத பொழுது எப்படி குழந்தை நிற்கும்? எதுக்கு போய் செலவு பண்ணி பணத்தை வீணடிக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுங்க. இயலாமைன்னு மனசில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்தால் கூட, ஒரு கருத்தை நான் பலவாக சொல்லியிருக்கிறேன், இதை நீங்கள் உணரணும். நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ, ஆண் பெண் நான் சொல்கிறேன், எதை அதிகமாக நினைக்கின்றீர்களோ, நீங்கள் எதை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதை சிந்தித்து அதிகமாக செயல்படுகிறீர்களோ அதுவாக ஒரு நாள் மாறிவிடுவீர்கள். இதை கருத்தில் வச்சுக்கணும். இது எல்லாருக்கும் பொறுத்தான விஷயம். ஐயோ எனக்கு குழந்தை நிற்காதா, எனக்கு குழந்தை நிற்காதான்னு தாம்பத்தில் ஈடுபட்டீங்கன்னா நிற்காதாவே போய்விடும். முதல்ல உங்கள் எண்ணத்தில் வர வேண்டும். எண்ணத்தில் இருப்பது தான் உடலினுடைய கூற்று, உடலுடைய கூற்று தான் செயலினுடைய கூற்று, செயலினுடைய கூற்று தான் சிந்தனையுடைய கூற்று. சிந்தனையும் செயலும் எண்ணமும் ஒன்று முழும்போது உடலில் தானாகவே சரிபடுத்தி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. இன்றைக்கி மருத்துவர்களை கேட்டால் சொல்லுவாங்க, சில ரொம்ப அனுபவம் உள்ள மருத்துவரை கேட்டு பாருங்கள், இருதயத்தில் பக்கத்தில் ஒரு அடைப்பு இருக்குது, சின்ன வால்வில் அடைப்பு இருக்குன்னா அவங்க வாக்கிங் போனால் அது இன்னொரு வால்வு தானாக முளைக்கோன்னுவாங்க. அது வழி இருக்குங்க. அது மாதிரி தான் எல்லா விஷயமும். அதுக்கான உடற்பயிற்சி, இந்த குழந்தை பிறப்பதற்கான அணுகுமுறைகள் என்பது பல இருக்கிறது. வர்மா இருக்கிறது, நாடி இருக்கிறது, சுபிட்சம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நல்ல கேள்வி ஐயா, அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ காலை பாருங்க. இதுக்கு மேலே இன்னாருக்கு இன்னார் வழிதான் குழந்தை பிறக்கும் என்பதே தலையெழுத்து. ஒருவருக்கு குழந்தை கொடுக்கின்றது என்பது பெரிய விஷயம். அது எங்கே தப்பாக இருக்குது? உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் எடுத்து போய் பாருங்கள். 5ஆம் வீட்டில், அதாவது லான்னு போட்டிருக்கோம், அதிலிருந்து 5ஆம் வீட்டில் குரு என்கிற கிரகம், அதே மாதிரி லா என்று போட்டிருக்கும், அதற்கு பின்னாடி அது வந்து 12ஆம் வீடு. இந்த இடத்துல குரு இருந்தாலோ, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பல விஷயங்கள் இருக்கு, ஆனால் அதில் பெரும் விஷயம் இதுதான். எளிதில் புரிந்து கொள்வதற்கான வழி இதுதான். அப்போ குருன்னு சொன்னால் பாருங்க, அவங்களுக்கு 1 10 வருஷம் 5 வருடம் கழித்து நிற்கலாம், அல்லது பிறக்காமையும் இருக்கலாம். இதே பாருங்க, வேறு மாற்று கிரகங்கள் இருந்தால் டியூப்பில் வந்து நின்றுடுச்சு, தங்கச்சி டியூப்பை எடுத்தாகணும், இல்லைனா தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆபத்து என்று சொல்வார்கள். இது ஏன் நடக்குது? இதனால் நிறைய பிள்ளைங்க 2 டியூப்புமே அடைக்கப்பட்டு வெட்டப்பட்டு அதுக்கப்புறம் நீ தாய்மை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்னும் போது அந்த குழந்தையோட உள்ள எவ்வளவு வேதனைப்படும் நினச்சி பாருங்க. அது மருத்துவத்துக்கு வழியே இல்லையே. அது செயற்கை முறையில் செய்வதும் கடினம். அது வந்து இருக்கலாம், மருத்துவர்கள் நமக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஆமாம் ஐயா, அது நிறைய பேர் இப்போ இருக்கு ஐயா. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு இது இருக்குது. நீர்க்கட்டி, சாக்லேட் கட்டி, அதாவது பெருசாக திடமாக இருக்கக்கூடிய கட்டிகள் நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து ஆகாரம் தான் ஐயா மெயின் காரணமாக வருது. அவங்களுடைய நெறிமுறைகள். இப்போ பாருங்கள், முதல்ல குழந்தை வயசுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தீட்டே இருக்காது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. அது அவங்க அதை சரி பண்ணாமல் இளம் பிள்ளையிலே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடுமான்னு, அது எப்படி கருத்தரிக்கும்? அதே மாதிரி தான் ஆண் பக்கமும் இருக்குது. இது நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஐயா. இதுக்கு தீர்வு என்பது அது அவங்களுடைய அனுகிரகமும் அந்த பிறவை புண்ணியம் இருந்தால் தான் தீர்வு ஐயா. எல்லாரும் எல்லாம் சொல்லி எங்கேயும் போய் வந்துட முடியாது. எத்தனை பேர் செயற்கை பண்ணாலும் யார் செய்கின்றார் என்பது ஒரு முக்கியம். அந்த இடத்துல அவங்களுக்கு பிராப்தம் இருந்தால் தான் அது கூட வெற்றி பெறும், இல்லைன்னா வெற்றி பெறாது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும், யார் சரியானவங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த காலத்துக்கு மலட்டுத்தன்மை என்பது முதல்ல உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறத புரிஞ்சுக்கிட்டு, எது நல்லது, எது கெட்டது, எது நல்ல உணவு, எதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சாஸ்திர ரீதியாக எப்படி கணவன் மனைவியும் இணைந்து இருக்கணுங்கிறத நம்ம காகை மலடு, வாழை மலடு, கர்ப்ப மலடு புத்தகத்தை வாங்கி பாருங்கள்.
அதில் வழி தெரியும். அடுத்தபடியாக நான் சொன்ன காலை நினைவில் வச்சுக்கோங்க. இதுவே 160 விழுக்காடு உங்களுக்கு சரியாகும். இதை கருத்தில் வச்சுக்கிட்டு முதல்ல மன ரீதியாக அற்புதமாக சிந்திங்க. ஒருவரை ஏமாற்றி கொள்ளாதீர்கள். ஏமாற்றுறது மட்டும் இல்லை, உங்கள் காசை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஷார்ட் வழியில் குழந்தை பிறக்குமான்னு நினைக்காதீங்க. இது தவறாக போயிடும். ஆனால் இனிவரும் காலத்தில் இது இன்னும் அதிகரிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு நான் அதை சொல்கிறேன். புத்தகத்தில் அதை தெளிவாக கொடுத்துருக்கேன், வாங்கி படிச்சுக்கங்க. புத்தகம் விற்கிறதுக்காக அழகாக பேசுகிறான்டான்னு நினச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது புண்ணியம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் அது கொடுப்பது என் கடமை. அனுபவ ரீதியாக 37 ஆண்டு காலமாக குறைந்தது எத்தனையோ 100 பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. அந்த அனுபவத்தை தான் எழுதியிருக்கேன். அது உங்களுக்கு பயன் தரட்டும்னு சொல்கிறேனே தவிர விற்கிறதுக்காகலாம் அல்ல. அதை என்பதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஏன்னா எதுக்கு புத்தகம்னு சொல்கிறேன்னா, எல்லா விளக்கையும் சொல்லணும்னா ஒரு எபிசோடு பத்தாது. 10 எபிசோடில் பேசணும். நீங்களே கேட்க மாட்டீங்க, மாற்றிடுவீங்க, வேஸ்ட்டு. அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு தான் ஐயா அதுக்கு பதில். அப்படியே ரொம்ப நேரமாக ஒரு பக்தர் காத்துட்ருக்கேன். சொல்லுங்க ஐயா. ரொம்ப விரிவான ரொம்ப முக்கியமான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஐயா, அதை விட இந்த காலில் இருக்கிற அந்த வளையத்தை பார்க்கறது ரொம்ப முக்கியம் ஐயா. இந்த மாதிரி இருக்கிறவங்க அதை கவனிச்சா 160 விழுக்காடு அந்த மலடு போகும் ஐயா. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அந்த முறையை செய்யணும். அது நின்று தான் பார்க்கணும். இவர் நான் சொல்லிட்டேன்னு காலை இப்படி தூக்கி பார்த்தாருன்னா தெரியாது, நின்னா தான் தெரியும். அதை சரியாக கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அது ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் ஐயா, ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஐயா, நான் அவினாசி வட்டம், திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் சேவல்பட்டு பாளையம் வரும். யாருக்காக கேட்க போறீங்கடா கண்ணா? அப்பா, எங்க பொண்ணுக்காக கேட்குறேங்கப்பா. பொண்ணோட பேரும் வயதும் சொல்லுடா கண்ணா. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. வயசு 28ங்கப்பா. அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளுங்கப்பா. கல்யாணம் இன்னைக்கு கல்யாண நாளா? ஆமாங்கப்பா. அவளுக்கு ஆசியும் வாழ்த்தும் குறையில்லாம நிறையோடு சண்டை இல்லாம நல்லா இருக்கட்டும். அப்பா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டி கேட்டுருக்குறேங்கப்பா. 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆகுங்கப்பா. இப்பதான் அதை பத்தி தானடா கண்ணா பேசினேன். சரிங்கப்பா, சரிங்கப்பா. அது ஒன்றும் இல்லை, வந்துடும் பாருங்க, வந்துரும் பாருங்க. சரிங்கப்பா. அதுல என்ன குறைங்கிறத நான் சொன்ன. என்னம்மா? அவருக்கு தமிழ்வாணன் ஐயாவுக்கு நீ கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ரைட்டுமா. நல்ல சொல்லுமா. அப்பா, எங்க பொண்ணுக்கு தாங்கப்பா கேக்குறேன். அப்புறம் எங்க பையன் ஜாதகத்தை அங்க கொண்டு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. சரி சரி. அப்புறம் நான் விக்ரமாயா வாங்கிருக்கிறேன்ப்பா. சரி, புக் வாங்கிருக்கிறேன்ப்பா. சரி. புக் படிக்கிறியாடா கண்ணா? வாங்கிருக்கிறேன்ப்பா. புக்கெல்லாம் படிக்கிறீங்களா? படிக்கிறேங்கப்பா. குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு முன்ன படிச்சுட்டு போனோம்ப்பா. சரி. சுகப்பிரசவம் ஆயிடுச்சுங்கப்பா. சூப்பர். அப்படி அதுதான்ப்பா எங்க பொண்ணுக்கு வேண்டிதான்ப்பா. இப்ப நீங்க சொல்லும் போதே எனக்கு தோன்றது என்னன்னா, சரிங்கப்பா, அவருக்கும் கொஞ்சம் அதிகமா உடல்ல பாதிப்பும் உங்க பொண்ணுக்கும் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. சரிங்கப்பா. அது மருத்துவத்துக்கு கட்டுப்படாது. இப்ப நான் இந்த நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்கேன், அது மாதிரி தான் இருக்கு. சரிங்கப்பா. அவங்க 2 பேரையும் ஒரு முறை அழைச்சிட்டு வந்துருங்கடா கண்ணு. நாம அதை கண்டிப்பா நிக்கிறோம். குழந்தை இருக்கு. சரிங்கப்பா. அதுல இன்னும் மாற்று கருத்து இல்ல. என்னம்மா? தேங்காய் வாங்கி சாப்பிட்டீங்கப்பா? அம்மா இல்லம்மா, 2 பேரும் சாப்பிட்டாங்களான்னு எனக்கு சந்தேகம். அவரு சாப்பிட்டாரா? ஆமாங்கப்பா, சாப்பிட்டாங்கப்பா. அப்படி இருந்தா நின்று இருக்கணுமேம்மா. அதுதான்ப்பா, அதுதான் உங்கள்கிட்ட. சரி, 2 பேரும் அழைச்சிட்டு வந்து பாத்துருங்கம்மா. நேர்ல வருதுங்க? ஆமாம்மா எல்லாமே சரி பண்ணிக்கலாம். பரிகாரமும் பண்ணிக்கலாம், மருந்தும் எடுத்துக்கலாம். அவங்கள நானும் பார்த்த மாதிரி ஆச்சு. அது நிக்கிறதுக்கான இப்ப ஏன்னா நீ சொல்லும் பொழுது கண்டிப்பா குழந்தை நிக்கணும்னு தான் இருக்கு. அதனால நான் பார்க்கணும்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லடா கண்ணு. அது நீங்க இங்க நம்பர் இருக்குல்ல கீழே, அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளு, சொல்லுவாங்க. நல்லா தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா குறையில்லாத நிறையோடு நல்லா இருங்க. கண்ணா, உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்கப்பா. புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணுங்கப்பா. பொறுமை தேவைங்கப்பா. உண்மையா இருக்கணுங்க. இப்போ உங்க பாப்பா இருக்குல்ல? ஆமாங்க. அவளும் அவங்க கணவரும் புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா? புரிஞ்சு இது வரைக்கும் எனக்கு தெரிய புரிஞ்சுதான்ப்பா நடந்துக்கிறாங்க. ஓகே, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? இருக்கிறாங்கப்பா, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா குழந்தை இல்லைங்கிற வருத்தம் வருது இல்ல? ஆமாங்கப்பா. இந்த மாதிரி தான் நீ சொல்றது கரெக்டு, புரிஞ்சுக்கணும். கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, கரெக்டு.
நான் இப்போ இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் நான் கேட்ட கேள்வி. சரிங்க இருந்தாலும் உன்னோட பதில் சரி, வாழ்த்துக்கள்டா கண்ணு. சரிங்க பாஸ்டர். நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா அப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஐயா. அந்த இந்த இந்த குழந்தையில பாருங்க, அடுத்த காலரே வருது பாருங்க, குழந்தை இல்லை அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபுட்டு தான் ஞாபகம் வருது. அது கண்டிப்பாக இருக்கு. அப்போ அவங்க சொன்னால் பார்க்க முடியாது, ஏன்னா பேசுறது அம்மா, அவங்க இல்லை. இல்லைன்னா பேசுனா கூட காலை குனிஞ்சு பாருன்னு சொல்லலைன்னா சொல்ல முடியாது. அப்படியே இன்னொரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ, அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க திருநூர்ல இருந்து பேசுறோம். யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக தான் கேட்க போறோம். உங்கள் பேர் என்ன, வயது என்னம்மா? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. வயசும்மா? அதான் 50 வயசு. 2 பேரும் சண்டை போடுறீங்களா? ஹலோ. சின்ன சின்ன, ஆமா, சின்ன சின்ன சண்டை. இல்லை, சண்டை எல்லாமே இருக்கவே இருக்காது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி எதில் போனாலும் பிரச்சனை, தடுங்கல், குழப்பம், சொந்தக்காரெல்லாம் பகையாக இருக்குந்தா இல்லாமல் இருக்காது. ஆமா சாமி. இது ஏன்னே தெரியாது, நான் பாட்டு வெடுக்கெடுக்குன்னு பேசிடுறேன், எனக்கு கெட்ட பேர் வேற வருது. ஆமா சாமி. இப்படியே தான் எனக்கு இருக்குமா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அவங்க தப்பு பண்ணுறாங்க, நான் எடுத்து சொன்னால் என்ன குறை சொல்கிறாங்க. அதாதடா கண்ணு, இதுதானே பிரச்சனை. நீ என்ன கேட்க வந்தடா கண்ணு, சொல்லுமா. எனக்கு என் பசங்க எதுவுமே பண்ணல. புரியலம்மா. பண்ணல எனக்கு. சொல்லுங்க குருஜி. உங்களுக்கு கேன்சர் கட்டி வந்துட்டு இருக்கு குருஜி. சரி. அவங்க ஹார்ட்ல வந்துட்டு இருக்கு, மாறல. சரி. வயிற்றுல நீர் கட்டி, அதை சொல்லாம வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நிகழ்ச்சி சாமி இணையதளத்துல வந்துரும். அதை நீங்க மருந்து ஒன்று நான் சொல்லியிருப்பேன், அந்த மருந்தை சாப்பிடுங்க, சரியா போயிடும். சரி சாமி. அத பத்தி நான் ஃபீல் பண்ணல சாமி. நல்ல பொண்ணு. எனக்கு என் பசங்களுக்கு நான் எதுவும் செட்டில் பண்ணாம போயிட போனோம். அதெல்லாம் நீ போவே மாட்டே, கவலையே படாதம்மா. ஏன் அதுக்குள்ள நீ ஏன் நினைச்சுக்கிற? அவரையே நீ சீக்கிரம் கூப்பிடுற, நீ கூப்பிடாத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. பசங்களுக்கு செட்டில் பண்ணுவ, நல்லா இருப்ப, கவலையை விடு. அந்த மருந்தை சாப்பிடு, தாமரைப்பூ கஷாயம் சொல்லியிருப்பேன். அந்த தாமரைப்பூ கஷாயம், மஞ்சள், விரலி மஞ்சள் போட்டு, மிளகு போட்டு எப்படி கஷாயமாக எடுத்து சாப்பிட்ணும், வேப்பம்பட்டை எடுத்து எப்படி போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பேன். அது வந்துடும் இணையதளத்தில், பார்த்து அதை தெரிஞ்சு நீ எழுதி அதை சாப்பிட்ற கண்ணு, சரியா போயிடும். நல்லது. எனக்கு பணம் தங்க மாட்டேங்குது சாமி. நகை தங்க மாட்டேங்குது. குபேரனோ அல்லது விக்ரமாயா அல்லது போஜீஸ்வரர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சிருக்கியாமா? இல்லப்பா, குபேரன் போட்டா வாங்கி வச்சிருக்கேன். இல்லை, நீங்க ஃபோன் பண்ணி கீழே வர நம்பருக்கு எனக்கு இந்த மாதிரி பணம் விரயமா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என்ன வச்சு கும்பிட்டா நல்லா இருக்குங்கிறத அவங்க சொல்லுவாங்க ஃபோன்ல. அதை கேட்டு அதை வாங்கி வச்சு வழிபடுறா கண்ணு. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ஜபக்குன்னு வீட்டுக்கார் பிடிங்க சொன்னார் பாருங்க, அதுதான் பாசம். இவ இதை விட்டுட்டு அந்த உடல்நல குறை சொல்றதுக்கு அவருக்கு அதை எப்படியாவது சரியாகணுங்கிற நோக்கம். இந்த மாதிரி இருந்தா நிறைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு இருந்தாங்க. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது.
இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன செய்தியாக, வரும் மாதம் 26/6/2025 அன்று மிக ஆவலாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் பக்தர்களுக்கெல்லாம், புதிதாக பார்ப்பவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை, ஆஷாட நவராத்திரி வருகின்ற 26/6/2025 அன்று தொடங்கி 4/7/2025 அன்று நிறைவு பெறுகிறது. இந்த 9 நாட்களும் மிக பிரமாதமான வழிபாடுகள். அதில் இந்த ஆண்டு புதிதாக நிறைய விஷயங்களை பார்க்க போகிறீர்கள். அந்த வாராகியினுடைய அருளோடு எத்தனை விதமான வாசினியினுடைய அற்புத அருள் கிடைக்கப் போகிறது என்பதை புரிந்துக்கணும். பொதுவாக காலையில் மூலிகை மூட்டைகளை வைத்து ஒவ்வொரு நாடுக்கும் தேவையானது, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்ப மூலிகைகளை மூட்டையாக கட்டி அதை தீபத்தினில் போட்டு வழிபடுவது என்பது ஆண்டுதோறும் நடந்து கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு புதிதாக மாலை நேரங்களில் வாசினி பூஜைகள், அது மிகப்பெரிய பிரமாதமான நவவாசினி பூஜைனே இருக்கிறதுல. அது டாகினி, சாகினி, ராகினி, வாகினி, வாசினின்னு சொல்லக்கூடிய தேவதைகளுடைய வழிபாடு. அது அனுக்கிரக வாராகியினுடைய மகா பெரிய மகாத்மியம். அது அந்த வழிபாடும் இருக்கிறது என்பதை சொல்லி, இந்த ஆண்டு ஒரு முத்தாய்ப்பா பக்தர்களோடு செய்ய வேண்டும். எந்த ஆண்டும் இல்லாத இந்த ஆண்டு அன்னதானத்திற்கும் அனுதினம் பிரசாதங்களுக்கும் நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று உபயதாரர்களாக இணைக்கச் சொல்லி இந்த ஆண்டு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் என்பதை கருத்தில் கொண்டு, அந்த வழிபாடினுடைய விளக்கம் வருங்காலங்களில் முழு விளக்கமாகவும் இணையத்தின் வாயிலாகவும் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான வழிபாடு, என்ன மூலிகைகள், எப்படி செய்ய வேண்டும் என்ற முழு விவரம் அடங்கிய செய்தியினையும் படத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து பங்கு கொண்டு பயனடைங்க. ஒரு பக்தர் ஐயா அந்த இன்னைக்கு பஞ்சமி, அது முழுசாகவும் இருக்குது, அங்கே போட்டுக்கிட்டு இருப்பாங்க தீபம், நீங்களும் போடுங்க போயிட்டு அப்படின்னு நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா ஒருவேளை மறந்துட்டு இருந்தால் இன்றைக்கி முழுக்க இருக்கிறதுனால போய் போட்டு வழிபடலாம். ஒரு பக்தர் ஐயா. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சுவாமிஜி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்கு தான் சுவாமிஜி. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இந்த நம்ம புத்தகத்தை பற்றி நான் சொல்லணும் சுவாமிஜி. அவசியம் சொல்டா கண்ணா. அது எனக்கே வாங்கல, பக்கத்துல ஒரு அங்கிள் வந்து எனக்கு ஆர்டர் போட்டு தர சொன்னாரு. சரி. அவர் வாங்க முடியாதவரு, அவரே ரொம்ப இது பண்ணி அதுவாதான் உங்களோட இது எனக்கு அப்படிதான் அருள் கிடைச்சது சுவாமிஜி. ஃபர்ஸ்ட் வெரி குட். வந்து இப்படி ஒரு சுவாமிஜி இருக்காரு, நீங்க புக் வாங்குங்க அது இதுன்னு சொல்லி, சரி, நான் அது பெருசா எடுத்துக்கல. அப்புறம் அதை நான் வாங்கி எங்க வீட்டுலதான் 15 நாள் இருந்தது, அவர் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு. சரி. அப்புறம் ஒரு நம்பிக்கையில நான் ஒன்னொன்னா எடுத்து அதை பார்த்து எங்க போனாலும் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும்னா அதை பார்த்துதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி.
அது எனக்கு ரொம்ப ஒரு கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அப்ப வரைக்கும் போனது எல்லாமே எனக்கு சூப்பரா சக்சஸ் ஆச்சு சுவாமிஜி. அது கண்ணு, இதை நீ சொல்றது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குடா கண்ணு. ஏன்னா என்னை பற்றி தெரியாம புத்தகத்தை பத்தி தெரியாத ஒரு பிள்ளை சொல்றது வந்து பெரிய விஷயம் இல்ல சுவாமிஜி. அது நான் அப்படியே மிராக்கிள் தான். இது நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் நிஜமாவே. இது ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்றா கண்ணா. ஆனா ஐயா இருக்காரு, அவர் தான் அச்சு பிரசுரம், அவர் தான், சார் அவரும் சந்தோஷப்படுவார். ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்றா கண்ணு. அனுபவம் நான் அதுல வந்து நான் தான் சொல்றேன். படிக்கும் போது எக்ஸாக்டா படிக்கலனாலும் இடத்துக்கு நான் போனேன் சுவாமிஜி. அன்னைக்கு வேலை விஷயமா போகும்போது அவங்க அதுல போட்டிருந்தது, இது ஒரு சின்ன சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிடுறேன். அப்போ நீ போறது கண்டிப்பா சரியான பாதை தான், வெற்றி உனக்கு தான், நீ போ, இவ்வளவுதான் சொல்லியிருந்தது. அதுல அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சுவாமிஜி. சரி, பரவாயில்ல. ஒரு ஸ்லோகம் இருந்தது, அதை சொல்லிட்டு போக சொன்னாங்க. நானும் அதை சொல்லிட்டு போனேன். எனக்கு ஒரு 10 year கேப் இருக்கு, ஃபேமிலி சிச்சுவேஷனால போக முடியல. அதை நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தான் அது கிடைச்சிருந்தது சுவாமிஜி. அதுவே எனக்கு பெரிய விஷயம் இல்லையா? இப்ப வேலை கிடைக்காத இதுல 10 வருஷ கேப்ல எனக்கு அதை செலக்ட் பண்ணது, என் கேண்டிடேட்டா என்ன செலக்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்ல சுவாமிஜி. கண்ணு, நான் மந்திரங்களை கொடுக்கறதுக்கே இதுதான்டா கண்ணு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுல காசு பணம் எல்லாம் பண்ணவே முடியாது பெருசெல்லாம் ஒன்றும். ஆனா இதுதான் பெரிய பட்டங்கள் கண்ணா. இந்த ஒரு மிராக்கிள்ல தான் நான் ஸ்டன் ஆனது. அதுதான் உங்ககிட்ட சொல்லணும். நிச்சயமா நிச்சயமா. அது போக உங்களுடைய நேர்மையை பாராட்டுறேம்மா. நான் புத்தகத்தை வாங்கி வச்சிருக்கேன், சொந்தமான புத்தகத்துல பாக்குறேன்னு சொல்லாம அங்கிள் ஒருத்தர் கொடுத்தாரு, ஒரு 10 நாள் வச்சிருந்து பார்த்தேங்கிற அந்த நேர்மையா சொல்றீங்கல்ல. ஆர்டர் போட்டுட்டேன் சார், அதனால நேத்து ஆர்டர் போட்டுட்டேன். சரி சரி. நான் அடுத்த கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன், உஷாரா சொல்லிட்டடா கண்ணு. இல்ல சுவாமிஜி, நான் போட்டுட்டேன். அது இல்லாம நம்ம இனிமே எல்லா கைடன்ஸ்க்கு அது வைக்கணும், கண்டிப்பா வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன் சுவாமிஜி. கண்டிப்பா. இப்ப என்ன கேட்கணும்னு நினைக்கிறடா கண்ணா? எனக்கு வந்துட்டு எந்த ஒர்க் எடுத்தாலுமே அது ஒரு தடங்கல் தான் சுவாமிஜி. இப்போ அது ஜாப் கிடைச்சிருச்சு, அது பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப வந்து சென்னை, பெங்களூர் எங்கேயாவது மாத்திருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னும் மாத்தல. அது ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் ஆடிட்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிட்ட வருது. ஆனா எல்லாமே அப்படி ஒண்ணு இல்லடா கண்ணு, இது எனக்கு தெரிஞ்சு போ என்னன்னு புரியுது. புத்தக மந்திரம் வேலை செய்யும் போதே நான் அதை முடிவு பண்ணதுதான். நம்ம கோயில்ல ஒரே ஒரு முறை சதுர்த்தி அன்னைக்குடா கண்ணு, விநாயகருக்கு பால்கோவால காப்பு கட்டணும். ஆமா, ஒன்றும் இல்லை, நீ நம்பரை ஃபோன் பண்ணி சதுர்த்தி வரும், அவங்கள விளக்கம் கேட்டிங்கன்னா முழுசா சொல்லுவாங்க. கண்ணு, உன்னோட பிரச்சனை 100% சரியாயிடும். நம்பர் 1, சிங் டாலர்னு ஒன்று இருக்கும், அது மூலிகையில் இருக்கும். அது என்னன்னு கேட்டால் அதை ஒன்று வாங்கி கழுத்தில் போடு. அது தீட்டெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை. அது எப்போ கழுத்தில் விட்டோம் அந்த மந்திரத்தை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிடு. ஆமா ஆமா, எங்க போனாலும் கேட்டு எல்லாமே வாங்கிட்டேன் சுவாமிஜி. சிங் டாலரும் எங்க வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வீட்டுக்கு போச்சு. நீ ஒன்று வாங்கி போட்டு அதை அது வந்து சாதாரணமா கொடுக்கறது. மூலிகைன்னு ஒன்று தனியா இருக்குண்டா, அது நான் எல்லாருக்கும் சொல்றது இல்லை. ஏன்னா அவ்வளோ கொடுக்க முடியாது, அவ்வளோ மூலிகை எடுத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அது முக்கியமா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறேன். அதை கேட்டீங்கன்னா நீங்க கேட்கும் போதே கேளுங்க, மூலிகை எழுது வேணும் எனக்குன்னு கேட்டுக்கோங்க. அது வாங்கி போட்டு அந்த சிங் மந்திரத்தை பண்ணிடா. நீ சதுர்த்தி அன்னைக்கு பால்கோவா பண்ணு, வேற எதுவும் வேண்டாம் கண்ணு. ஓகே சுவாமிஜி, நல்லா தெளிவா பேசுறடா கண்ணு. வீடு கொஞ்சம் தேங்க்யூ சுவாமிஜி, டவுனா இருக்கு, ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதான் என்ன எல்லாமே நீ அந்த பால்கோவா காப்பு கட்டு, நீ சிங் டாலரை போட்டு அந்த மந்திரத்தை யாரை பார்த்தாலும் உன் மனசுல இருந்து அவங்கள பார்க்கும்போது உன் மனசுல ஓடணும். இந்த பயிற்சி மட்டும் எடுத்துக்கோங்க, வேற எதுவும் வேணடா கண்ணு. நிச்சயமா சுவாமிஜி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நீ இவ்வளவு தெளிவா பேசலடா கண்ணு. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க சுவாமிஜி. புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்டிங்கோட விட்டு கொடுத்து போகணும் சுவாமிஜி. சரிம்மா, உன்னோட பதில் இல்லடா கண்ணு, உன் பதில் சொல்லு பாப்போம். ஏன் பதில் வேணாம், நீ கொஞ்சம் புத்திசாலி இல்ல, அத சொல்லு கண்ணா. இல்ல என் சொல்படி கேட்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் சுவாமிஜி. சாரி. என்னம்மா? என் சொல்படி கேட்கணும். இதுதான் கரெக்ட். உன் பாயிண்ட் இப்பதான் வந்துச்சு பார். நான் சிங் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன்டா கண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்ல பதில்டா கண்ணு. கண்டி குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்தவமா நல்லா இருங்க. நல்லா இருக்க. நல்லா இருக்க. நன்றிம்மா, வணக்கம். உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டா பாருங்க. நல்ல ஒரு புத்திசாலித்தானியமான புள்ள ஐயா.
நிறைவுக்கு வந்துட்டேன் ஐயா. அப்படியா? ஒரு வட்டம் போட்டாங்க, போயிட்டு 2வது வட்டம் போட்டாங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் நான் பேசுறேன்னா டேன்றுவாங்க. 3வது வட்டம் போட்டாங்க. அடுத்த வாரம் காத்துட்ருங்க, பார்க்கலாம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, இதயத்திலே